பாலங்கள் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி, எஸ் பாலாஜி. கடல் இருக்கா பாலாஜிக்கு? என்னங்கய்யா, கடல் இருக்கா? முழுக்க என்னோட தொகுதி தான் மாமல்லபுரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய பகுதியில் மிக அதிக அளவில் போக்குவரத்து இருக்கிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி சாலை, இசிஆர், ஓஎம்ஆர் சாலை ஆகியவற்றுக்கு இணையாக செல்லக்கூடிய சாலை மேடவாக்கம், மாம்பாக்கம், செம்பாக்கம் சாலை. அதில் மேடவாக்கத்திலிருந்து மாம்பாக்கம் வரை இருவழி பாதையாக்கி வலுவூட்டப்பட்டிருக்கிறது. மாம்பாக்கத்திலிருந்து செம்பாக்கம் வரை செல்லக்கூடிய அந்த சாலையை அகலப்படுத்தி வலுவூட்டி தருவதற்கு அரசு முன்வருமா என்பதற்கும், மாம்பாக்கம் பகுதியிலே ஒரு மேம்பாலத்தை அமைத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். குறிப்பாக அங்கே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதை அமைத்து தருவாரா என்று கேட்க விரும்புகிறேன். அதே போன்று வனத்துறை அனுமதி இல்லை என்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைக்கப்படாமல் இருந்த சாலைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதிலே மிக பெரிய அளவில் கவனம் செலுத்தி இன்றைக்கு 19 சாலைகள் அந்த பகுதியிலே நெடுஞ்சாலைத்துறை மூலம் வனத்துறை பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மேடவாக்கம் மாம்பாலம் சாலை என்பது 27 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலை. இது அதில் குறிப்பாக 8 கிலோமீட்டர் மாநகராட்சி பகுதியில் இருக்கிறது. அந்த மாநகராட்சி பகுதியில் இருப்பது 4 வழி சாலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மீதமுள்ள 19 கிலோமீட்டர் நீளம் உள்ள இருவழி தடமாக வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலை என்பது அவருக்கே தெரியும். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அரசு அன்பு அரசு அவர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை என்னிடத்தில் உங்களோடு சேர்ந்து வந்து சொல்லியிருக்கிறார், தனியாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வனத்துறையினுடைய செயலாளரிடத்தில் அணுகி பல கோப்புகள்லாம் நிலுவையில் இருந்தது. அவைகள்லாம் இப்போ வந்து கிளியர் பண்ண பிற்பாடு தான் இந்த சாலைகள்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இவர் குறிப்பிடுகிற அந்த போக்குவரத்து செறிவின் அடிப்படையில் தள ஆய்வு செய்து 4 வழி சாலையாக விரிவுபடுத்துவது அரசு முன்னுரிமை அளிக்கும். அப்படி 4 வழி சாலையாக அமைக்கிற பொழுது பாலம் அவசியம் என்று ஏற்படுமையானால் அந்த பாலத்தையும் உடன் சேர்த்து திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் என்பதையும் நம்முடைய மாண்புமிகு பாலாஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சிவகாமி சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் மேலப்பாளையம் கோயம்பள்ளிக்கு ஊராட்சிகளுக்கு இடையில் அமராவதி புதிய பாலம் ரூ. 13 கோடி மதிப்பீட்டில் 2016ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட புதிய பாலம் இருபுறமும் அணுகுசாலை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது. மேலப்பாளையத்திலிருந்து கோயம்பள்ளிக்கு செல்ல வேண்டுமானால் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியதாக உள்ளது. ஆகவே மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். பாலத்தின் இருபுறமும் அணுகுசாலை அமைத்து பாலத்தை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சகோதரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த பாலம் நீண்ட நெடுங்காலமாக அமராவதி ஆற்றிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாலம். இது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை என்னிடத்தில் சந்தித்து அந்த அடுக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்கள். அதில் ஒரு நிலையெடுப்பு எடுக்க வேண்டிய பணிகளும் அதில் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கோப்புகள்லாம் தயார் செய்து இப்போது நிதித்துறையில் அந்த கோப்பு இருக்கிறது. விரைவில் அதை கிளியர் செய்யப்பட்டு அந்த அணுக்கு சாலை அமைக்கப்படும். விநாயகன் 24. மாண்புமிகு உறுப்பினர் சு. ரவி, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள்.